புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான தாவேகா வேட்பாளர் பட்டியலை நாளை வெளியிடுகிறார் விஜய். அண்மை செய்தியை பார்க்கிறோம். நாளை மறுநாளோடு அங்கு வேட்புமனு தாக்கல் நிறைவடையும் நிலையில் நாளை தாவேகா வேட்பாளர் பட்டியல் வெளியாகிறது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிடுகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக முதல் வேட்பாளர் பட்டியலாக புதுச்சேரி மாநிலத்திற்கான வேட்பாளர் பட்டியல் நாளை வெளியாக இருக்கிறது. நாளை மறுநாளோடு அங்கு வேட்புமனு தாக்கல் நிறைவடையும் நிலையில் நாளை புதுச்சேரிக்கான வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிடுகிறார் விஜய். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர் பட்டியலை நாளை வெளியிடுகிறார் விஜய். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலவெற்றிவேலிடம் கேட்டுப்பெறலாம். வணக்கம் பாலவெற்றிவேல், புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலை நாளைக்கு விஜய் வெளியிடுகிறார் அப்படிங்கிற அண்மை செய்தியை பார்க்கிறோம். எந்தெந்த பெயர்கள் எல்லாம் பரிசீலனையில் இருக்கு, கூடுதல் விவரம் என்ன? புதுச்சேரி மாநிலத்தின் தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்யும் பணியில் தற்போது பொதுச் செயலாளர் என் ஆனந்த் புதுச்சேரியில ஈடுபட்டு வருகிறார். தமிழக வெற்றிக் கழகம் 30 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடவும் சமூக ஆர்வலர்கள் படித்த இளைஞர்களை வேட்பாளர்களுக்கான நிறுத்தும் பணியில் தற்போது நடைபெற்று வருவதாகவும் பட்டியல் இறுதி செய்யப்படும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் நாளை விஜய் பட்டியலை வெளியிட உள்ளதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதுச்சேரி மாநிலத்தில் திங்கட்கிழமை ஒரு நாள் மட்டுமே வேட்புமனு தாக்கலுக்கான நாள் என்பதால் அரசியல் கட்சியினர் வேட்பாளர் பட்டியலை வெளியிடும் பணியிலும் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழக வெற்றிக் கழகம் கட்சி புதுச்சேரி மாநிலத்தில் தனித்து போட்டியிட திட்டமிட்டிருக்கிறது. குறிப்பாக உருளையன்பேட்டை தொகுதியில் சுயேட்சை எம்எல்ஏ நேருவின் நம் மக்கள் கழகம் பாஜகவின் சீட் வழங்காததால் அதிருப்தியில் வெளியேறிய முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் உள்ளிட்டோரும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து தேர்தலை சந்திக்க இருக்கிறார்கள். தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்தின் சொந்த மாநிலம் புதுச்சேரி என்பதால் தேர்தல் பொறுப்பு முழுவதும் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே விஜய் தேனாம்பேட்டையில் உள்ள அலுவலகத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் வேட்பாளர்களாக விருப்பமனு தாக்கல் செய்தவர்களிடம் நேர்காணல் நடத்தி பட்டியல் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் நாளை விஜய் பட்டியலை முழுமையாக வெளியிடுவார் என்றும் தனியார் நட்சத்திர விடுதியில் தனது ஆதரவாளர்கள் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்தும் பணியில தற்போது ஆனந்த் ஈடுபட்டு வருகிறார் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. விக்னேஷ், பாலவெற்றிவேல், புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் தாவேகாவோட பலம் எப்படி இருக்கிறது? விஜய் எந்த அளவுக்கு 2 கூட்டணிகளுக்கும் சவாலா அமைய போறார்? புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை ஒரு சட்டமன்ற தொகுதியில 25,000 30,000 வாக்காளர்கள் தான் இருக்கிறார்கள். அதுல ஒவ்வொரு தொகுதியிலையும் கிட்டத்தட்ட 20-30% வாக்காளர்கள் 35-40 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இளம் தலைமுறை வாக்காளர்களை கவரும் வகையில விஜயினுடைய தமிழக வெற்றிக் கழகத்தினர் செயல்பட்டு வருகிறார்கள். விஜய் தன்னுடைய அந்த கரூர் பிரச்சாரத்திற்கு பிறகு நீண்ட நாட்களாக பிரச்சாரம் செய்யாத நிலையில புதுச்சேரியிலிருந்து தான் அவருடைய பிரச்சாரம் தொடங்கப்பட்ட நிலையில அதற்கே பெரிய வரவேற்பு இருந்தது. இந்த நிலையில புதுச்சேரியில என்ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ரங்கசாமியோடு நீண்ட ஆண்டுகளாக நெருக்கமாக இருந்து வரும் விஜயினுடைய தமிழக வெற்றிக் கழகம் இந்த முறை என்ஆர் காங்கிரஸோடு இணைந்து தேர்தலை சந்திக்கும் என கூட பல வியூகங்கள் எழுந்தது. பல்வேறு விதமான அரசியல் நோக்கர்களும் இதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறினர். ஆனால் நேற்று தேசிய ஜனநாயக கூட்டணியில என்ஆர் காங்கிரஸ் மீண்டும் இணைந்துள்ள நிலையில தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை யார் வெற்றி பெறுவார்கள், யார் தோல்வி அடைவார்கள் என்பதை வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் ஒரு முக்கிய கட்சியாக இந்த முறை புதுச்சேரி மாநிலத்துல சுமார் 28 சட்டமன்ற தொகுதிகள்ல மாகி ஏனாம் என்பது கேரளா ஆந்திரால இருப்பதன் காரணமாக
புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் குறைந்தபட்சம் 2000 to 4000 வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கும் என கட்சி நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் தாவேகா தனித்து போட்டியிடுகிறது. இந்த நிலையில் நாளை வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கிறார் விஜய். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாலவட்சுமி.